அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்யா, கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜி எக்ஸ்பிரிமெண்ட் இல்லை ஒரு சைக்காலஜி தியரியை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே சைக்காலஜியில் இருக்கிற எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜ வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை பேஸ் பண்ணி இருக்கும். இல்லாட்டி அவங்களா ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதிலேருந்து ஒரு தியரியை வந்து டிரைவ் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த சைக்காலஜியில் இருக்கிற தியரிஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எக்ஸ்பிரிமெண்ட் இல்லை தியரின்னு சொல்லலாம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைஸ்டாண்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைஸ்டாண்டர் எஃபெக்டை பற்றி இந்த வீடியோவில் வந்து முழுமையாக என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இறுதி வரை வீடியோவில் இணைந்திருங்கள். நான் ஆதித்யா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லிவிங் சயின்ஸ். ஸோ பைஸ்டாண்டர் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு தியரியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. அதாவது அந்த தியரி வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 மார்ச் 1964 வந்து கிட்டி ஜெனோவேஸ் அப்படிங்கிற ஒரு 28 இயர்ஸ் லேடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நிறைய மர்ம நபர்களால் வந்து தாக்கப்பட்டு அவங்க வந்து கொல்லப்படுறாங்க. ஸோ இவங்கள வந்து நிறைய பேர் வந்து தாக்கும் போதும் இவங்கள வந்து கொலை செய்யப்படும் போதும் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து நிறையா மக்கள் வந்து சுற்றி நின்றாங்க. கிட்டத்தட்ட கரெக்டாக பார்த்திங்கன்னா 38 பேர் வந்து சுற்றி நின்றாங்க. ஆனால் அந்த யாருமே வந்து அதை தடுக்கவோ அவங்கள காப்பாற்ற முயற்சி செய்யவோ வந்து செய்யலை. ஸோ இதை பற்றி வந்து அன்றைய காலத்தில் இருக்கிற நியூஸ் பேப்பரில் அப்புறம் மீடியாஸ்லலாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அதாவது இத்தனை பேர் முன்னாடி வந்து ஒரு கொலை வந்து நடந்திருக்குது. அதாவது ஒரு நியூயார்க் மாதிரியான ஒரு சிட்டியில் வந்து நடந்திருக்குது. இருந்தும் வந்து சுற்றி நின்று அந்த 38 பேரில் யாருமே ஒரு ஆள் கூட வந்து அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு வந்து வரல. ஏன் அப்படி வரல அப்படின்னு சொல்லி நிறையா நியூஸ் பேப்பர்ஸில் அப்புறம் டிவி சேனல்ஸில் இந்த விமர்சனங்கள் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து வந்துகிட்டே இருந்தது. ஸோ இதை பற்றி கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆச்சுன்னா, 2 சோஷியல் சைக்காலஜிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் டார்லி அப்புறம் வந்து பிப் லேட்டன். இந்த 2 பேர் வந்து இந்த இந்த சினாரியோவை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த சினாரியோவை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அவங்க கண்டுபிடிச்ச ஒரு கான்செப்டுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைஸ்டாண்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பைஸ்டாண்டர் எஃபெக்ட் மூலமாக வந்து என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, அதாவது நம்ம பிஹேவியர் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற பப்ளிக்கால் வந்து மாடிஃபை செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து சொல்ல வராங்க. ஸோ இதுக்கு அவங்க வந்து ஒரு 3 ரீசன்ஸ் வந்து முக்கியமாக வைக்கிறாங்க. அதாவது இந்த சம்பவத்திலேருந்து அவங்க ஒரு 3 ரீசன்ஸ் வைக்கிறாங்க. அதாவது அந்த 38 பேர் சுற்றி நிற்கும்போது அந்த 38 பேரில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஷேர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இப்போ 38 பேருக்கு பதிலாக ஒரு ஆள் தான் அங்கே நின்னாங்கன்னா, அந்த ஒரு ஆள் மேலேயே வந்து நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த 38 பேர் இருக்கும்போது அதில் ஒவ்வொருத்தங்களும் என்ன நினைப்பாங்கன்னா, என்ன மாதிரியே என் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணுறதுனால அவங்க யாருமே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து தனக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஏற்றுக்கிடாமல் யாருமே வந்து ஹெல்ப் பண்ண முயலாமல் வந்து இருந்தாங்க. ஸோ 2வது கான்செப்ட் அவங்க வந்து என்ன வைக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இக்னோரன்ஸ். அதாவது அவங்க பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற அந்த பிரச்சனையாலே வந்து யாருமே வந்து ஹெல்ப் பண்ண வராமல் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தங்களும் என்னென்ன நினைக்காங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இதில் வந்து நம்ம வந்து இதுக்கு இன்வால்வ் ஆகி போகணும், இது வந்து அவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் கிடையாது, இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நோக்கி போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுடைய மைண்டும் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இது வந்து 2வது கான்செப்ட். இதுக்கு அடுத்து இருக்கிற 3வது கான்செப்ட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன். இந்த எவாலுவேஷனில் வந்து என்ன சொல்ல நினைக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 38 பேரில் ஏதாவது ஒருத்தர் வந்து இவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண நினச்சாங்கன்னா, அவரை சுற்றி இருக்கிற மீதி இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து, அதாவது மீதி இருக்கிற 37 பேரும் வந்து
இவங்கள பற்றி ஏதாவது தப்பாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, இல்லை இவங்கள பற்றி வேறு ஏதாவது சிந்திச்சிருவாங்களோ, இவங்களும் வந்து அந்த மோசமான ஆட்களோட சேர்ந்த ஒருத்தர் நினச்சிருவாங்களோ, இல்லை இவங்க வந்து இந்த மாதிரி ரவுடிசம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறவங்களாம் நினச்சிருவாங்களோ. ஸோ அப்படி தன்னை பற்றி ஒரு வேல்யூ வந்து இன்னொருத்தங்க மைண்டில் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு பயந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தன்னைத்தானே வந்து நினச்சிக்கிட்டு அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ இந்த 3 கான்செப்டையும் தான் வந்து இந்த 2 சயின்டிஸ்ட் வந்து இந்த இந்த சினாரியோ மூலமாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பைஸ்டாண்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்லணுன்னா, அதாவது பைஸ்டாண்டர் எஃபெக்ட் அப்படின்னா, நம்ம ஒரு பப்ளிக்கில் இருக்கும்போது நம்மளோட பிஹேவியர் வந்து அந்த பப்ளிக்னால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அதனால நிறையா சேஞ்சஸ் வந்து நம்மளுடைய பிஹேவியர்லேயும் வந்து உருவாகுது அப்படின்னு இந்த ஒரு ஈவெண்ட் மூலமாகவும் இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்ச அந்த தியரி மூலமாகவும் வந்து நல்லா தெளிவாகவே வந்து நம்மளுக்கு வந்து புரியுது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பைஸ்டாண்டர் எஃபெக்ட் அப்படின்னா என்னங்கிறத பற்றி ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்க மறக்காமல் நம்ம லிவிங் சயின்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதித்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லிவிங் சயின்ஸ். நன்றி.